नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं भगवतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ आनो भद्राः क्रतवो यन्तु विश्वतः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसंवेद्यं समगोचरम् गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोस्म्यहम्। ओम श्री सद्गुरु परमात्मने नमः। विवेक चूडामणिயில தியான விதி, ஒரு மனிதன் எப்படி தியானம் செய்ய வேண்டும், தியானம் செய்வதனால என்ன அவனுக்கு பலன் கிடைக்கிறது, தியானம் எதற்காக செய்ய வேண்டும் என்றதான விஷயத்தை பற்றி எல்லாம் பகவத்பாதர் சொல்வார். தியானம் செய்யறதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. ஏனோ தானோ இப்படி உட்காந்து எதையோ பண்றதை விட நிச்சயா வெளியே இருக்கிறதான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உள்ள இருக்கிறதான ஆக்டிவிட்டிஸையும் சௌமியப்படுத்தி நாம் ரொம்ப காம்ஃபுல்லா உட்கார்ந்து செய்ய வேண்டியதான ஒரு கர்மா இந்த தியானம். தியானம் ஒரு நிமிஷம் ஆகலாம், 5 நிமிஷம் ஆகலாம், 1 ஹவர் ஆகலாம், ஒரு நாள் பூராவும் ஆகலாம். அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. எந்த அளவுக்கு தியானம் பண்ற வரைக்கும் மனசு தன் கைக்குள்ள இருக்கும், அதை பொறுத்து இருக்கும் அவங்களுடைய தியானத்துடைய. தியான விதி, தியானம் செய்ய வேண்டியதான விதிகளை பற்றி சொல்லிக் கொடுக்கிறோம். ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமான பரபிரம்மத்தை மனிதன் தியானம் செய்கிற நேரத்துல என்ன நினைக்கணும், இந்த பிரம்மத்தை தவிர வேற உலகத்துல எதுவும் பெருசில்லை. பிரம்மன் தான் சர்வம், சர்வம் பிரம்மமயம் ஜெகது. பிரம்மன்னா 4 தலை இருக்கக்கூடியதான பிரம்மா இல்ல பிரம்மன். இங்க பிரம்மங்கிறது சதாசிவஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது. எப்படின்னா, ரிதுகம் சத்திய பரபிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்தரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாயவை நமோ நமஹ. ரிதுகம் சத்தியம், யதார்த்தமான நிரந்தரமான சத்தியம், யதார்த்தமான உண்மை, நிரந்தரமான உண்மை. பரபிரம்மம், அந்த பரபிரம்மம் என்பதான மகத்தத்துவம், அப்சல்யூட் பிரம்மன் சொல்றாள். பரபிரம்மம் புருஷஸ்வரூபமாக இருக்கிறது. புருஷனுக்கு வேலை கிடையாது, பிரகிருதி இருந்தா மட்டும்தான் புருஷனுக்கு வேலை. பிரகிருதி எப்படின்னா, சாதாரண நம் நடைமுறை வாழ்க்கையில சொன்னோம்னா, மனைவி இருந்தாதான் கணவனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆக்டிவிட்டி. அது வரைக்கும் ஒரு வேலை கிடையாது. எப்போ வேணா எங்க வேணா போறலாம், வரலாம், என்ன வேணா பண்ணலாம், எது வேணா செய்யலாம். ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் கிடையாது. கண்டிஷன்லெஸ் இருக்கிறதான வாழ்க்கை பேச்சுலர் வச்சுக்கோங்க. அது மாதிரி புருஷனுக்கு ஆக்டிவிட்டி கிடையாது. ஸ்திரீ இருந்தா மட்டும்தான். புருஷர்கள் எல்லாமே பிரேதஸ்வரூபம். பஞ்ச பிரேதாசனாசீன பஞ்சபிரம்ம ஸ்வரூபண்டே நமஹ லலிதாசஹஸ்ரநாமத்தில் வாய்க்கணும். சோ அந்த புருஷ ஸ்வரூபமானதுக்கு உருவம் இல்லை, ஸ்திரீக்கு தான் உருவம். உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் ஸ்திரீகள் தான். எல்லாமே பெண்ணினுடைய அம்சம்தான் ஒரு உலகம். இந்த பிரபஞ்சமே ஸ்திரீ சுரூபமானது. பிரகிருதி என்றாலே ஸ்ரீலிங்க சப்தம். ரிதுகம் சத்திய பரபிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம். கிருஷ்ணமும் பிங்களமுமாக இருக்கக்கூடியதான பெண்மை. கருப்பு வர்ணம் காளியை சேர்ந்தது, கிருஷ்ணனை சேர்ந்தது. கிருஷ்ணனும் காளியும் ஒண்ணுதான். கிருஷ்ணன் வேறு காளி வேறு கிடையாது. கிருஷ்ணனும் காளி 2 பேரும். ஸ்படிகவர்ண சுரூபமாகவும் பிங்கள சுரூபமாகவும் இருக்கக்கூடியவன் சிவன். புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்தரேதம் விரூபாட்சம். ரேதஸ் என்றதான மகத்தத்துவத்தை எப்பவுமே சிரசுக்கு மேல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான மகத்தத்துவம். விரூபாட்சா, விரூபாட்சம் அப்படின்னா 3 கண்கள் இருக்கக்கூடியவன். 3 கண்கள் என்றது என்னதெல்லாம், நேற்று நாளை, குஹம்பாவி பவிஷ்யம். இந்த 3 காலங்கள் தான் 3 கண்கள் இறைவனுடைய. நம்ம எல்லாம் ஐதர் நேற்று என்று நாளை, அதுலனா இன்று நாளை. 3வது விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கு மனித ஜென்மாவுக்கு லிமிடேஷன். விரூபாட்சம். விஸ்வரூபாயவை நமஹ. விஸ்வத்தினுடைய உருவத்திலே இருக்கக்கூடியவர். சதாசிவ சிவசக்தி ஐக்கியமாக இருக்கக்கூடியதான மகத்துவம்.
இந்த தத்துவம் எங்க இருக்கு? மனிதனுடைய உடம்புக்குள்ள குஹ்யா சுரூபமாக இருக்கக்கூடியது இதய குகை. இதயத்துக்குள்ள ரொம்ப சூக்ஷ்ம சுரூபமாக இருக்கு. ஹிருதயம் ஜாப்யதோ முகம் அதோ நிஷ்டா விதஸ்யாந்தே நாபியாம் உபரிதிஷ்டதி ஜுவாலமாலா குலம் பாதி. பயங்கரமான ஜுவாலி இருக்கக்கூடியது, அக்னிஸ்வரூபமாக இருக்கிறது ஒரு நிலை. இந்த மகத்துவம் சூக்ஷ்மஸ்வரூபமாக இருக்கு. சூக்ஷ்மம் தஸ்மின் சர்வம் பிரதிஷ்டிதம். சூக்ஷ்மஸ்வரூபமாக பிரதிஷ்டமாக இருக்கு. அந்த சூக்ஷ்மங்கிறது எவ்வளவு? போன வாரம் நான் சொல்றத சரியா வியாக்கியானம் பண்ணல, ஓர் ஐ மேட் எ மிஸ்டேக். இப்ப கிளியரா சொல்றேன். மனிதர்களுடைய ஒரு தலைமுடி எடுக்கிறது. அந்த தலைமுடிய லட்சமாக கட் பண்றது. லட்சம் பீசஸா கட் பண்ணா அது ஒவ்வொன்றத்துக்கு எவ்வளவு இருக்குமோ அதனுடைய பாயிண்ட், சூச்சி முனை, அந்த அளவுக்கு சூக்ஷ்மமானது இந்த ஆத்மா. பரமாணு பராத்பராயை நமஹா லலிதா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம். அவ்வளவு சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கு இந்த உடம்புக்குள்ள. ஆனா இவ்வளவு சூக்ஷ்ம வடிவமாக இருந்தா கூட இத்தனாம் பெரிய உடம்ப சர்வசாதாரணமா ஆட்டி படைக்கிறது. ஃபாஸ்டஸ்ட் குதிரை இருக்கக்கூடியதான உடம்பு இது. இந்த ஆத்மாவுக்கு ரொம்ப அதி வேகத்துல டிராவல் பண்ணக்கூடியதான ஒரு குதிரை இருக்கு. அந்த குதிரைக்கு பேரு மனசு. வாயுவோட அதிகமாக ஃபாஸ்டாக பறக்கும், லைட்டை விட அதிக ஸ்பீட்ல போகும். இங்க இந்த இடத்துல உட்கார்ந்து மார்ஸ்ல மனசுக்கு போயிட்டு வர சொன்னா இந்த சொல்ற நேரத்துக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. சூரிய மண்டலத்தை போய் சுத்தி அப்படின்னா போயிட்டு வந்தாச்சு சூரிய மண்டலம். The length is only between the thinking சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இருக்கிறதா நிலைமை. Not even light can move that fast. அந்த அளவு அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய நிலை. இதை தவிர்த்து உடம்பில் நமக்கு என்னெல்லாம் இருக்கு? கண்ணு, மூக்கு, நாக்கு, முகம், கை, காலு, பாணி, வயறு. எல்லாத்த விட ரொம்ப சிறப்பானது மண்டை, தலை. தலையில பிரெயின், தலைச்சோறு. ஒரு மனிதனுடைய மண்டையினுடைய கெப்பாசிட்டி என்ன? லேட்டஸ்டா சயின்டிபிக் தியரி சொல்றது, சயின்டிஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கான். போன தடவை அதையும் கொஞ்சம் ராங்கா சொன்னேன் போல் இருக்கு, இல்ல சொன்னது சரியா வழங்கலைன்னு தெரியல. 97 TB இருக்கு சைஸ். கிலோபைட்டு, மெகாபைட்டு, கிகாபைட்டுக்கு அப்புறமா தான் டெராபைட் இல்லையா? எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப், எத்தனை 100,000 ஆஃப் ஜிகாபைட்? அது பெரிய நம்பர். இதுதான் நம்மளுடைய மண்டையோட கெப்பாசிட்டி. சோ லலிதா சஹஸ்ரநாமம் 365 லைன்ஸ் பைகாட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னமோ ஒரு உலகத்தை கலைக்கிறாம நினைச்சிருக்கோம். அது ஒரு டாட் கூட கிடையாது பெரிய சிடிக்குள்ள. புரியுதா? நம்ம சிடி பாக்குறோம் வெளியில 650 MB ஃபுல்லா லாஸ்ட் லைன் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண வச்சுட்டு விடமாட்டான். ஒரு பெரிய கிகாபைட்டோட ப்ரோக்ராமே சின்ன ஒரு பென் டிரைவ்ல போட்டு போயிட்டு இருக்கோம் இல்லவா? அந்த அளவுக்கு நம்ம கத்துக்கிறதான இந்த வியாசர் நினைச்சு பாருங்க. இந்த சதுர்வேதங்கள் புட் டுகெதர் மோர் தேன் 700,000, 7 லட்சத்துக்கு மேல வரிகள் இருக்கிறது வேதம். அது அத்தனையும் தன்னுடைய மண்டைக்குள்ள வச்சிருக்காரு. நினைச்சு பார்க்கணும். மேபி அவருக்கு ஒரு டோட்டல் பிரெயின்ல ஒரு லைன் ஃபுல்லா இருக்கு இருந்திருக்கு. ஒரு டாட்டா இல்ல ஒரு லைன் போயிருக்கு. சொல்லு. ஆமா, மனசுல தான் வருது ஞானம். அத ஹெல்ப் பண்றது புத்தி அசிஸ்டன்ட், என்னுடைய உபாதி. மனசு வந்த காரணம் புத்தி வந்த காரணம் எல்லாம் அண்ணன் நம்பிக்கிறது. 4 பேர், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். 4 பேர் அண்ணா தம்பி. சோ மனிதனுடைய அவ்வளவு பெரிய சமத்காரம் பிடிச்சதான அந்த மண்டைக்குள்ள இவ்வளோ விஷயங்களை ஸ்டோர் பண்றது. ஆனா இத்தனை ஸ்டோர் பண்ணா கூட ஒரே ஒரு நாமத்தில் தான் ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கும், ஒருவனுக்கு போதோதயம் உண்டாகும்.
புரியுறதா? ஒரு சின்ன மந்திரத்துல ராமகிருஷ்ணா கோவிந்த நாராயண வாசுதேவா பராசக்தி ஏதோ ஒரு சின்ன ஒரு வார்த்தையில அவனுக்கு ஞானம் உற்பத்தி உண்டாகிறது. நினைச்சு பார்க்கிறோம். அப்ப இந்த அதிசூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பரமாணுவோட பரமாணுவாக இருக்கக்கூடியதான இந்த சக்தி இவ்வளவு பெரிய உடம்புல இத்தனை ஆக்டிவிட்டிஸ செகண்ட் நேரங்கள்ல பண்ணி முடிக்கிறது அப்படின்னா அதனுடைய ஆற்றல் எவ்வளவு. அதனால்தான் இறைவனுக்கு இவ்வளவு சக்தி, சர்வசக்திமான் அப்படின்னு சொல்ல காரணம். சர்வசக்திமயி சதா சிவமயி அப்படின்னு பராசக்தியை புகழ்ந்து சொல்றோம். இந்த பரமாத்ம தத்துவம் இந்த உடம்ப பூராவும் இருந்தா கூட அவருக்குன்னு ஒரு வீடு வச்சிருக்கிறதான இடம் இருக்கு. அந்த வீட்டுக்கு பேருதான் இதயபத்மம். இதயபத்மத்துல சூக்ஷ்ம ரூபம் சூக்ஷ்மம் தத்துவம் சர்வம் பிரதிஷ்டிதம், எல்லாத்தையுமே அது உள்ளதா பிரதிஷ்டிதம் பண்ணி வச்சிருக்கு. இந்த தத்துவத்தை ஒரு மனிதன் தியானம் செய்ய வேண்டும். இதுதான் ஒரிஜினல் தியானம். ஒரு சித்திரத்தை பாக்குறது, இல்லைன்னா ஒரு மலையை பாக்குறது, இல்ல ஒரு வீடை பாக்குறது, இதை தியானம் பண்ண உட்காந்து அதுல பிரிலிமினரி ஸ்டேஜஸ். தியானம் பண்றதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறது. லேட்டர் போக 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 முதல்ல சமையல் பண்றவா எல்லாத்தையுமே அளந்து போடுவார். ஒரு 6 மாசம் ஒரு மாதம் சமையல் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி போடுவோம். அப்படி பெர்ஃபெக்டா இருக்கும். எதனால? சாதனை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அதுல ஜெயிச்சதுனால, அதுல தோக்கலை. அத மாதிரியே ஸ்டார்டிங் டைம்ல தியானம் பண்ற நேரத்துல ஒரு படத்தை வச்சுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா ஒரு மந்திரத்தை வச்சுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா ஒரு ஜோதி ரூபத்தை வச்சுக்க வேண்டியிருக்கும். எதையா ஒண்ணு வச்சுட்டு ஆரம்பிச்சு இப்படி கடைசிது ஒன்னும் இல்லாம எல்லாம் இந்த ஒரு நிலை. சோ மனிதனுடைய உடம்புல இவ்வளவு பெரிய மகத்தரமான இந்த தபஸ் சக்தி, இல்லைன்னா அகண்ட சச்சிதானந்த ஜோதி ஸ்வரூபம் இது உள்ளே இருக்கிறது. அது சாட்சி ரூபமாக இருக்கிறது, அத்வைதமாக இருக்கிறது, எல்லாத்தினுடைய ஆற்றலும் படைத்ததாக இருக்கிறது, எதையும் செய்ய வைக்கக்கூடியதான திறமை இருக்கக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடியதும் வெளியில் இருக்கக்கூடியதுமான 36 தத்துவங்களை, அந்த கரணங்களையும் பகிர்கரணங்களையும் வேற பண்ண வைக்கிறது. 112 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது. சடாதார சக்கரம் ஆக்டிவேட் பண்றதே குண்டலி சக்தி ஜொலிக்கிறது. 112 சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்றது. 33 கோடி தேவர்கள் இருக்கிற மாதிரி 72,000 கோடி நாடி நரம்புகளை வேலை பண்ண வைக்கிறது. இவ்வளவு மகத்தரமான இந்த ஜோதி ஸ்வரூபத்தை, அந்த அகண்ட சச்சிதானந்த பரமானந்தத்தை மனிதன் தன் இதே பத்மத்துக்குள்ள உட்காத்தி அதை என்ஜாய் பண்ணணும். இது ஒரிஜினல் வே ஆஃப் வேதாந்திக் வே ஆஃப் தியானம். சோ எல்லாமே இங்குதான் இருக்கு, எதுவும் வெளியில்லை. வெளியில் இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட், உள்ளே இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான் ஜென்யூன் ஒரிஜினல். அதனால வெளியில எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணினாலும் எல்லாம் டூப்ளிகேட், எல்லாம் டூப்ளிகேட். உள்ள இருக்கிறதான பரம சத்தியம் நான் என்றதான அந்த அகங்காரம் மட்டும்தான் யதார்த்தமான சத்தியம். இத வெளியில் இருக்கிறதான டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி ஷட் பண்ணிட்டு உள்ள இருந்து வேலை பண்ணக்கூடியதான புத்தி சித்தம் அகங்காரம் இவங்களையும் ரெஸ்ட் கொடுத்து, எல்லாருக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த வீட்டுல அன்னைக்கு யாருமே இல்லை, மட்டும் தனியா. அதுதான் ஏகத்துவம், ஒன்றே ஒன்று என்றதான பிரம்மம். இதுதான் பிரம்மம் ஒக்கடைகள். பிரம்மம் ஒருவர் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லைங்கிறதான அந்த ரியலைசேஷன். பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி கடைசியில ரியலைசேஷன் ஆகுது. பிராக்டிஸே பண்ணலே அப்படியே ரியலைசேஷன் ஒரு நாளைக்கு வராது. சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் எத்தனையோ ஜென்மாக்கள்ல பண்ண வேண்டி இருக்கும். சில நேரம் ஒரு ஜென்மாவிலே கிடைச்சிருங்கிற அவசியம் இல்லை. லட்சக்கணக்கான ஜென்மாவில பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒருவேளை அதோட லயம் பண்ண முடியும். சில பேருக்கு பெரிய பாட்டு கச்சேரி விதக்தம் நம்பர் 1 இந்த ஆல் இந்தியா ரேடியோல சர்டிபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. ஏ ஆர்டிஸ்ட், பி ஆர்டிஸ்ட், ஹை கிளாஸ். அவங்களுக்கு
ஸ்ருதி மேட்ச் பண்ண வராது தெலுங்கு. யாராம் போட்டு கொடுக்கணும் ஸ்ருதி. ஆனா பயங்கரமா பாடுவா, அமைக்கணும், ரொம்ப பிரமாதமா பாடுவா, நம்பர் 1 பாட்டு. ஸ்ருதி மேட்ச் பண்ண முடியாது. அத மாதிரி நாம் எத்தனை இல்லாமோ பல கோடி ஜென்மாக்கள் அடைஞ்ச பிறகு கூட ஒரு தடவையாவது ஸ்ருதி பண்ணிருக்கு, மேட்ச் பண்ணிருக்க மாட்டோம், லயம் பண்ணி இருக்க மாட்டோம். அதனால அது எந்த ஜென்மாவிலே யாருக்கும் தெரியாது. ஆகையினால எல்லா ஜென்மாவிலையும் முயற்சி பண்ணி பெர்ஃபெக்ட் பண்றதுதான் மனிதனுடைய வேலை. இதுக்குதான் சர்வ யந்திராத்மிகா, சர்வ தந்திராத்மிகா, சர்வ மந்திராத்மிகா அப்படின்னு தெய்வீக சஹஸ்ரநாமத்தில் சொல்றோம். சோ மந்திர வடிவமாகவும் நாம் ட்ரை பண்ணணும், யந்திர வடிவமாகவும் ட்ரை பண்ணணும், தந்திர வடிவமாகவும் ட்ரை பண்ணணும். தந்திரம் அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் யோகா போஸ்டர், ஆல் கைண்ட் ஆஃப். இப்படி மனிதன் தனக்குள்ளேயே தெய்வீக சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான மார்க்கங்களை சொல்லிக் கொடுக்கிற நேரத்தில் 381வது ஸ்லோகம், ஏதமச்சின்னயா விருத்யா பிரத்யயாந்தர சூன்யயா உல்லேகயன் விஜானீயாத் ஸ்வஸ்வரூபதயா ஸ்புடம். அத்வைதம் அபரிச்சின்னஹா, சேதனம் அதாவது உடைக்க முடியாத ஒண்ணு, இன்டிவைசபிளாக இருக்கக்கூடியதான அகண்ட சச்சிதானந்தமான பொருள். அத்வைதம் அபரிச்சின்ன ஸ்வரூபமான இந்த ஆத்மாவை வேற எதுலையும் போக விடாம தனக்குள்ளேயே தானே அதை என்ஜாய் பண்ணிக்கிண்டு செல்ஃப் செல்ஃப் செல்ஃப், அது பேரே இங்கிலீஷ்ல செல்ஃப் தான். ஆத்மாவினால செல்ஃப் தான், செல்ஃப்னால நமக்கு மட்டும் நம்மளுடையது. அப்படி அப்பேற்பட்டதான இந்த பரஞ்சோதி ஸ்வரூபமான இந்த அத்வைதமாக அபரிச்சின்னமாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை வேற எந்த விஷயத்திலையும் போக விடாம சுதிடகா, நல்ல திருடமான, திருடம் இருந்தாதான் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். அரைகுறையா பரவாயில்ல இன்னைக்கு நாளைக்கு வேண்டாமா அதெல்லாம் சரி வராது. கிருஷ்ணனிஷ்டோட கிருஷ்ணன் கிளியரா இருக்கு, நல்ல டிட்டர்மினேஷன் இருக்கணும். அதுக்கு சுதிடமான புத்தி விருத்தினால புத்தி கிட்ட சொல்லி வைக்கணும், கரெக்டா டயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோ, டயத்துக்கு ஞாபகப்படுத்தி விடு. அந்த புத்தி வேற எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த புத்தியோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருந்து சுருடமான புத்தி விருத்தினால, அந்த புத்தினால தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஸ்வஸ்வரூபகா, நம்மளுடைய யதார்த்தமான ஒரிஜினல் ஸ்வரூபந்தான் இந்த ஆத்மா. சரீரம் அல்ல, சரீரத்தில் இருக்கக்கூடியதான அங்க பாகங்கள் கிடையாது. உலகத்தில் இருக்கிறதான கல்லு மட்டை மலை செடி கொடி மரம் பழை இது எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஒரு உபாதிகளை தவிர இது எதுவும் கிடையாது. நான் அப்படின்னா யாரு, உடம்பு மட்டுமா? இல்லை, நான் என்றதான அந்த அகந்ததான் நான், அதுதான் பரபிரமமான ஆத்ம தத்துவம். இப்படி எவனொருவன் உபாசனை செய்து வருகிறானோ கொஞ்ச நாள்ல நிச்சயமாக முக்தி ஏற்படும், முக்தி கிடைக்கும். வேதாந்தத்துல முக்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். அந்த முக்தி கிடைக்கிற வரைக்கும் செய்யக்கூடியதான தியாகங்களும் யாகங்களும் யத்னங்களும் உபாதிகளும் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில சம்ஹோ யூ மஸ்ட் அச்சீவ் முக்தி. இதுதான் வேதாந்தத்தினுடைய மகத்திரமானது. 382வது ஸ்லோகம், அத்ராத்மத்தம் திருடீகுர்வன் அகமாதிஷு சந்த்யஜன் உதாசீனதயா தேஷு திஷ்டேத் ஸ்புடகடாதிவத். இந்த ஆத்ம தத்துவத்தை நான் தான் என்றதான உணர்வோட எவனொருவருக்கு அந்த உணர்வு வருகிறதோ அவன் ரியலைசேஷன் தான சாட்சாத்காரத்தினுடைய எல்லை தொட்டு விடுறான். அகங்காராதி பாவனைகள், புத்தி சித்தம் மனசு அகங்காரம், இவங்களை எல்லாத்தையும் தள்ளிடுறது, எல்லாத்தையும் ஆஃப், ஆல் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது. இந்த பெரிய முன்ன காலத்துல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் போதெல்லாம் சாப்பிடுற ஹோட்டல் பரிசியா 30-40 சுவிட்ச் இருக்கு. பார்த்துக்கலாம், அந்த எல்லா பெட்டிக்கு பக்கத்துல கவுண்டருக்கு பக்கத்துல 6 மணி பெட்டியை நிறுத்தி ஓட்டி வச்ச மாதிரி இருக்கு. வரிசையா ஒரு லைன் ஃபேனுக்கு ஒரு லைன் லைட்டுக்கு.
9 மணிக்கு கடை மூட போறார், 8:30 மணிக்கு ஒன்னொன்னா அடிக்க ஆரம்பிப்பார். ஒரு சைடா ஆஃப் கடைசியில எவன் சாப்பிட்டு இருக்காரு அங்க மட்டும் சின்ன கோழி முட்டை ஆட்டம் எழுந்து இருக்கப்படி நீ ஏத்துக்கோ அர்த்தம். அவன் வேக சாப்பாடு முடிச்சுட்டு அவனும் கேட்டுருவார், பட் நிறைய ஆஃப் பண்ணிடுவார். ஆச்சு கோவிந்தா. அந்த சாமி விளக்கு கொஞ்சம் சின்னதா எரிஞ்சுட்டு இருக்கு, அதான் லைட்டு பண்ணும். அத மாதிரி புத்தி, சித்தம், அகங்காரம், நான், நீ, வெளியில பார்த்தது, உள்ள பாக்கிறது, வெளியில் இருக்கிறது, புராணத்தில் சொன்னது, சம்ஹிதையில சொன்னது, உபநிஷத்துல சொன்னது, சுத்தத்தில் சொன்னது, பஜன பாடல்ல கேட்டது, யாரோ உபதேசம் பண்ணதை கேட்டது, இப்படி என்னெல்லாமோ நமக்கு சுத்து இப்படி பெருசா உட்கார்ந்து இருக்கு. இது எதுவும் இல்ல பிரம்மம். ஆனா இதெல்லாம் பிரமையை கிரியேட் பண்றது. அதுதான் நேத்தி நேத்தி சொல்றது. இது கிடையாது, இது கிடையாது, இது சம்திங் பியாண்ட் 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 பியாண்ட். அதி சூக்ஷ்மம் அல்லவாது. தலைமுடியை கட் பண்ணாலே பாக்குறது கஷ்டம், பிரம்மாண்ட பிரயத்னம். ஊசியில் நூலை போடுற லாஸ்ட் டைம் ஒரு சின்ன ஊசியினுடைய ஹெட்ட பாக்குறதே கஷ்டமாக இருக்கு. ஒரு முடிய லட்சமாக கட் பண்ணா அது எவ்வளவு சூக்ஷ்மமாக இருக்கும், அதி சூக்ஷ்மமான. அதை யாரால பார்க்க முடியும்? அப்பேற்பட்டதான சூக்ஷ்ம ரகசியமாக இருக்கக்கூடியதான குஹ்யாராதனா ரூபம் இது. இந்த அகங்காராதிகளை எல்லாம் நாம் ஒதுக்கி நிறுத்தி எதுலையுமே விருப்பத்தை காட்டாம, முதல்ல விருப்பத்தை காட்டாம இருக்க முடியாது. ஆனா ஸ்லோவா சொல்லி சொல்லி புரிய வச்சு டேக் பேக் சீட் ஃப்ரெண்டுக்கு போயிட்டே இருக்கும். 50 பேர் உட்கார்ந்து இருக்கா ஒரு ஹால்ல, ஒரு பூஜையில. ஒருவருக்கு ஃப்ரெண்டுல வரணும், அவனு அருமையாட்டம் பறந்தா வருவார். எல்லாத்தையும் பக்கத்துல கொஞ்சம் நெகட்டிவ் கடை ஃப்ரெண்ட்ல வந்து உட்காந்துருவார். ஃப்ரெண்ட்ல இருக்கிற பேக்கு போனோம்னா அதே கருதார். அத மாதிரி நாம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன, இந்த அதிசூக்ஷமாக இருக்கக்கூடியதான சச்சிதானந்த தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கா. யாரில் உட்கார்ந்துருக்கா? 36 தத்துவங்கள், 72,000 கோடி நாடி நரம்புகள், இதய கூத்தில இருந்து மட்டும் 101 நாடிகள் போகும். அதுல ரொம்ப சூக்ஷ்மமானதும் முக்கியமானதும் ஒரு நாடி, சுசுமுனா நாடி. அதுதான் சுசுமுனைன்னு பேரு. அத்தனை பேர் இதுல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கான். பெரிய ஒரு ஹப், பஸ் ஸ்டாண்டு. ஏர்கிராப்ட்ல லைன்ஸ்ல போட்டிருப்பாங்க ஒரு டெஸ்டினேஷனுக்கு. அது மார்க் பண்ண மேப்ல பார்த்துருப்பேடா, அது மாதிரி போயிட்டே இருக்கு. அதுல நமக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு போட அந்த மெயின் ஹெட்ட கண்டுபிடிச்சு. இப்படி மனிதன் தனக்குள்ளேயே டைவ் பண்ணி அது அதி சூக்ஷமாக உள்ள போயிட்டு இருக்கிறது அப்படி சொல்ல காரணம். இப்படி எல்லா புத்தி சித்த அகங்காரங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி நிறுத்தி அவங்கள்ட்ட யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அவங்களுக்கு யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவளை உதாசீனப்படுத்துறது எப்படி அவங்கள ரொம்ப நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். புத்தி என்னெல்லாம புத்தி சொல்லும். சரி 10 நிமிஷம் மெடிடேட் பண்றோம் அப்படின்னு உட்கார்ந்து சைலண்டா போன நேரத்தில் சொல்லும். ஏதோ ஒரு விஷயத்தை தூண்டி விடும். அது மனசு சொல்லுமா, அவன் புத்தியில வந்து அதுதான் கரெக்ட் அப்படிங்க கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணி விடும். அப்ப இவங்கிட்ட டிப்ளமேட்டிக் அப்ரோச்சே தவிர இவங்களோட ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியாது. இவெல்லாம் பயங்கர சக்தி இருக்கிறவா, புரியுதா? இன்னைக்கு நேரத்துக்கு அல்லவே எத்தனை எல்லாமோ ஜென்மாக்கள் என்னெல்லாமோ அறிவு ஞானம் கிடைச்சிருக்கு. எறும்பா இருந்தும் ஞானம் கிடைச்சிருக்கு, தேளாக இருந்தும் ஞானம் கிடைச்சிருக்கு. வால்மீகம் அவரு புத்தினால வந்தது. முதலையாக இருந்து ஒரு அறிவு கிடைச்சிருக்கும், மனிதனாக இருந்து அறிவு வந்திருக்கும், மரமாக இருந்து அறிவு வந்திருக்கும். இந்த ஜீவன் என்னெல்லாம் சரீரத்தை கொண்டு வந்ததோ எல்லாத்திலிருந்தும் அறிவு சம்பாதிச்சு எல்லாத்தையும் அந்த சிப்பில் ஆட் பண்ணிட்டே வருது. இது முதலையோட அறிவு, இது ஆமையோட அறிவு, இது தேலினுடைய அறிவு, இது யானையினுடைய அறிவு. யாருக்கு என்ன அறிவு?
ஒரு நாளைக்கு 100 டன் சாப்பிடணும். காலையில இருந்து உச்சி அஸ்தமிக்கிறதுக்குள்ள 1 டன் எவ்வளோ? 1000 கிலோ. 100 டன் சாப்பிடணும் மினிமம். வேற என்ன 24/7 அரைச்சுட்டே இருக்க வேண்டியது. தூக்கி தூக்கி போட்டு போட்டு எங்க ஏதாவது ஆனசுமான்னு இருக்கிறது பார்த்திருக்கலாம். இந்த உற்சவத்துக்கு அல்லாம அதுவும் கட்டி போட்டதான் நின்றுட்டு இருக்கு. அவ்வளவுதான். சும்மா அவாது போட்டு இருக்கும். இதேதான் வேலை. இத மாதிரி அதுக்கு அதனோட அறிவு. முதலுக்கு என்ன அறிவு? டாக்டிக்கா தூங்குற மாதிரி இப்படி படுத்துக்கிறது. ஆறு தெரியாத வாயை திறந்து வச்சுட்டு உள்ள ஏறி வந்து ஃபுல்லா 3/4 உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ். சில பேர் இப்படிதான் பண்ணுவான். அது அந்த அறிவு வழியா வந்தது. புரியுதா? மனிதன் தானே ஆல்மோஸ்ட் ஆல் அறிவு அத்தனை உலகத்தையே அவன் மேய்க்கிறான். அப்படின்னா how it could be why man is so important, so important. சீஃபா காரணம்னா துர்லபம் மானிஜ ஜென்மகான பகவான் சொல்லி இருக்காருன்னா மகான்கள் சொல்லிருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? அத்தனை ஜீவராசிகளுடைய அறிவையும் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் மனிதன் அப்படிங்கறதாக ஒரு டைட்டில் வந்திருக்கான மன்னிப்போம். அப்ப இத்தனை டிஸ்டர்பன்சஸும் இருக்கும். இவங்க அத்தனை பேருடைய அறிவு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். புரியுதா? இது எல்லாத்தையும் ஒரு ஒன்னா ஹோட்டல்கார சுவிட்ச் ஆஃப் பண்ற மாதிரி ஒன்னொன்னா ஆஃப் பண்ணோம். சொல்லி 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 புரிய வச்சு ஆஃப் பண்ண. மெடிடேஷன் உட்காந்துருக்கேன்ப்பா, எனக்கு டைம் இல்லை. இப்போ என்னுடைய பர்பஸ் இஸ் டிஃபரெண்ட். நான் அதில் அனுபவிச்சது சீப்பான வாழ்க்கை அதெல்லாம் இல்லையா? தேல் எங்க இருக்கும், பாம்பு எங்க இருக்கும், நாய் எங்க படுத்துட்டு இருக்கும், ஈ எங்க உட்காரும். இதெல்லாம் ரொம்ப சீப்பா என்னை பொறுத்தவரை. இப்ப என்னோட நிலவே இல்லை, என்னோட ஸ்டேட்டஸுக்கு அதெல்லாம் ரொம்ப சீப். ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அபவுட் அந்த மாதிரி லைஃப, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப நிஷித்தமானது. எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்ப ரொம்ப பியூரிஃபைடான ஒரு லைஃப் எனக்கு ஒரு உடம்ப கிடைச்சிருக்கு இறைவனோட கிருபையினால. அது மனித ஜென்மாங்கிறதான பேரு. மனசை வச்சு வெல்லக்கூடியவன் மனிதன். அதனால எனக்கு இனிமே I don't want to degrade myself by thinking in a wrong way. அதுதான் எஸ்கலேஷன். நம்மளோட லெவல்ல சின்னத்திலிருந்து பெருசாகும். பிறவி ஒரு ஜாதியாக இருக்கலாம், வளர்ந்து செயல்னால அவன் ஒரு வர்ணியாக மாறலாம். அதனால் ஜென்மனா ஜாயதே சுத்ரஹா கர்மனா திஜௌச்சதே வேதவதம் சொல்றோம். சோ நம் எங்க பிறந்தோம், எப்படி பிறந்தோம், எதாக இருந்தோ அதெல்லாம் பாரம், எல்லாம் பூர்வாசிரமத்தினுடைய ஆக்டிவிட்டி. இப்போ the minute we get the knowledge, அந்த நிமிஷத்திலிருந்து சேஞ்ச் ஆகுது. அந்த சேஞ்ச் வேற எங்கன்னா வராது, தனக்குள்ளே தான் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இது எங்க இருக்கு? தனக்குள்ளதான் இருக்கு. சர்வாந்தர்யாமியாக உட்கார்ந்து இருக்கு. குஷ்யகாராத்யா, ரொம்ப சீக்கிரட் வர்ஷிப் இல்லாம ஆராதனை பண்ணக்கூடியதான பரம்பொருள் இந்த பராசக்தி என்றதான மகத்துவம். ஆகியனால அகங்காராதி சபாவங்களை எல்லாம் நாம் தள்ளி நீக்கி அதுல எதுலுமே பெரிய தாற்பயத்தை காட்டாம அதை எல்லாத்தையும் சட்டம் பண்ணாம ஒதுக்கப்பட்டு ஆத்மாவில மட்டும் ஜாகிரதையாக, ஆத்மாவில மட்டும் ரொம்ப ஜாகிரதையான திருஷ்டியோடு இருக்கணும். அதுதான் தியானம்ங்கிறதுக்கு சொல்ல காரணம். தியானம் ஏன் சொல்ல காரணம்னா அது ரொம்ப நிஷ்டையாக அதிலேயே குறிப்பாக இருக்க வேண்டியது. இந்த ஃப்ரோக் இருக்கு பாருங்க, தவளை மரத்து பேர உட்காந்து இருக்கு. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அங்க ஏதாவது பொட்டு பூச்சி புழு ஏதாவது பக்கத்தால போயிட்டு இருக்கும். இங்க உட்காந்து நாக்கற்றான் ஒரு தள்ளு தள்ளுவது வந்துடும். ஆனா 24/7 அதனுடைய மைண்ட் எப்படி இருக்கும், அதனுடைய கண் எப்படி இருக்கும், ஃபுல் பயங்கரமான போக்கஸோட அட்டென்டிவாக எனி செகண்ட்ல தன்னுடைய ட்ரே வரலாம், உடனடியா பிடிச்சு விடணும். அந்த கேட்டகரியில உட்காந்து இருக்கும் அது. அதனால சில நேரம் நம்ம போயிட்டு இந்த ஃப்ராக் எல்லாம் போயிட்டு இடிச்சு தட்டினா கூட கேட்டுக்காது, அது கவனிக்காது. போய் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஒன்லி டு கிராப் சாப்பாடு. அத மாதிரி மனிதன் எல்லாத்தையும் ஒதுக்கிறது, எல்லாத்தையும் தள்ளி கீழ் தள்ளி போட்டு தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை பூராவும் ஆத்மா என்றதான ஒன்றில மட்டுமே ஜாகிரதையாக வச்சா அவன்
பிரம்மனிஷ்டன் ஆயிடுவார். அந்த பிரம்மனிஷ்டன் கொஞ்ச காலத்துல முக்தியை பெற்று விடுவார். அதற்கு என்ன சொல்றார் அப்படின்னா, கடபடாதி அப்படிங்கறதான ஒரு வார்த்தை யூஸ் பண்றார். கடம், குடம், பாட். இது ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கிற வரையில் எந்த ஒரு பொருளை வச்சாலும் தாங்கிடும். அதுல ஓட்ட விழுந்து இல்ல கீழே விழுந்து உடஞ்சுடுது அப்படின்னா உள்ளே இருக்கிற கண்டென்ட் டிசப்பியர் ஆயிடும், போயிடும், ஒழுகி போயிடும், நிக்காது. அத மாதிரி மனிதனுடைய இந்த மண்டை என்னத்தை எல்லாமோ ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கு. இதே கபாலம்னு பேரு. இதைத்தான் மகர்ஷிகள், முனிகள், சில மகான்கள், இறைவன் கூட தன்னுடைய பிக்ஷா பாத்திரமாகவும் போஜன பாத்திரமாகவும் உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த தலைக்குள்ள என்னெல்லாமோ போட்டு நாம ஃபில் பண்ணி வச்சிருப்போம். டூ வே ஆஃப் அப்ரோச். முதல்ல இந்த மண்டையை போட்டு உடைக்கணும், அதுக்கு நோ ஒன் இஸ் ரெடி. இன்னொன்னு, நாமளே தெரிஞ்சு அந்த பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில் கடம் இருக்கு, அதுல ஓட்ட போடுறது, சின்ன சின்ன ஓட்ட போடுறது. அப்ப என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா லீக் அவுட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா லீக் அவுட் ஆயிடும். போய் 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 ஃபைனல் என்ன ஆயிடும், எம்டி ஆயிடும். மனிதனுடைய மைண்டை எம்டி பண்றதுதான் தியானத்தினுடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். தியானம் எதுக்கு பண்ண உட்காரோம் அப்படின்னா மைண்ட் எம்டி பண்றது. எல்லாம் பகவானுடைய கிருபா கடாட்சமும் இல்லைன்னா இறைவனுடைய அனுகிரகம் மேல கொட்டதுக்கல. மனிதன் தன்னுடைய மைண்ட ஃபுல்லி ஆக்கியபைடு வித் சோ மெனி இவென்ட்ஸ், அதனுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அதனுடைய ஞானத்தை, அந்த அறிவை வச்சுட்டு நாம் என்னெல்லாம் பண்ணலாம். சில பேர் போன ஜென்மாவில் பெகரா இருந்திருப்பா வச்சுக்கோளே, இந்த ஜென்மாவில் எத்தனை பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தாலும் அவனுக்கு இந்த பெக்கிங் சொல்லாம் விடாது. கிளியர்தா? அதாவது கூட பிறந்தது, அவங்க கூட வந்தது. அப்புறம் அவனுக்கா சொல்லி மண்டையில சொல்லுவான், பா நீ பெரிய கோடீஸ்வரனுடைய புத்திரன், நீ வெளியில் 4 பேர்ட்ட கேட்காத வளமான அப்பா அம்மாட்ட எங்கள்கிட்ட கேட்டுக்கோ, உனக்கு அந்த சுபாவத்தை கொடுத்து கஷ்டமா இருந்தது அப்படின்னா. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அப்படி எல்லாம் ஒருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 கடைசியில அப்பா அம்மா லெவல் வேறு. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தது தொழில் வேண்டாம், இனிமே யார்ட்டையும் கேட்க வேண்டாம். எப்ப அந்த டிசிஷனுக்கு வருவார், அவேர்னஸ் வந்தப்போ, அறிவு வந்தப்போ, ஞானம் வந்தப்போ. அத மாதிரி நம்மளுடைய மனசுல, நம்மளுடைய இதயத்துல, நம்மளுடைய உடம்புல எதெல்லாம் விதத்துல என்னெல்லாம் விதமான அறிவுகள் இருக்கோ, தேவையில்லாத அறிவுகள், அந்த அறிவு நம்மளை டிட்டரேட் பண்ணுமோ, டிகிரேட் பண்ணுமோ, அந்த அறிவுகள் எல்லாம் சோர்ந்து போகிறதுக்காக என்ன பண்ணணும், சின்ன 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 ஓட்டம் போடுறோம். அந்த பாட்டுல எல்லாம் ட்ரை அவுட் ஆயிடும். ட்ரைன் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்புறமா இந்த பாட்டு நமக்கு எதுக்கு, அந்த பாட்டையும் போட்டோட இறுதி சடங்குல அந்த பிரேத சரீரத்தை எடுத்துட்டு போறத ஒரு குடத்தையும் கொண்டு போவார், பின்னாடி போட்டு உடைக்கிறது. இதுதான் உடைக்கிறார். இனிமே கேரி அவுட் பண்ணாது, லாஸ்ட், இதோட விட்டுது. அது வரைக்கும் எல்லா விதமான பந்த பாசங்களை, மது, இது எல்லாத்தையும் வச்சு பிடிச்சு கட்டிட்டு இப்ப எல்லாத்தையும் போட்டு உடச்சு. சில பேருக்கு தானாக உடச்சுக்கு தெரியாது, தன்னுடைய ஆத்மஜன் தான் தான் தன்னுடைய புத்திரன். தன்னுடைய புத்திரன் புத்திரிங்கிறது பக்கத்துல ஆளு கிடையாது, நம்மளே தான். அவங்களுடைய குழந்தைங்கிறது அவங்களோட டிஎன்ஏ இருந்து உருவானதான, அது ஆத்மஜகான்னு பேரு. ஆத்மாவினால பிறந்தது. ஆத்மா மனித ரூபத்தில் இன்னொரு வடிவத்தில் இருக்கிறதா, அதனால அவருக்கு இந்த பவர், அவருக்கு அதிகாரம். சோ தகப்பனுக்கோ தாயாருக்கோ அவன் செய்யக்கூடியதான ஒரு கர்மாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய அர்த்தம் இருக்கு, இது ஒன் ஆஃப் த மீனிங்.
இனிமே கேரி அவுட் பண்ணாத, உன்னோட எல்லாம் முடிஞ்சாச்சு. now you are going to be the most free bird. இன்ஃபேக்ட் இந்த ஆத்மாவுக்கு மகா சந்தோஷம். இந்த ஜீவனுக்கு அப்பா அந்த உடம்பு விட்டுது, ஜெயில பிடிச்சு போட்டிருந்தா அவ்வளவு நாளா நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சு விட்டு. இனிமே மானம், வெக்கம், ரோஷம், வேறு ஒன்று சூடு குளிர் ஒன்னும் பாதம் இல்லை. இனிமே ஃப்ரீ. அந்த ஒரு நிலைய நாம் வாழ்கின்ற காலத்திலேயே கிரியேட் பண்ணிக்கிறது. அதனால்தான் ஒரு சன்னியாசி இறந்தவனுக்கு சமானம். சன்னியாசி இறந்து போனவனுக்கு சமானம். ஆக்சுவலி வாழ்க்கையில இறந்து விட்டார். அதனால சன்னியாசிய கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடக்கூடாது. மங்களகர்மா பண்றதுக்குள்ள சன்னியாசிக்கு வேலை கிடையாது. யாரும் இன்வைட் பண்ணக்கூடாது. இன்வைட் பண்ணா வரவும் கூடாது. ஒரிஜினல் சன்னியாசி வரமாட்டான். டெட் பாடி யாராவது சுகம் ஓட்ட காயங்களும் நிற்குமா? இந்த தனி நேரத்தில் அவங்க கூட்டு உட்காந்து பாத பூஜையெல்லாம் பண்ணி ஜனங்களுக்கு எது எப்ப பண்ண தெரியாம இல்லாம பண்றது. அதனால ஏதாவது சன்னியாசி மாதிரி கேட்டிருந்தாலும் நம்ம மண்டையில போட்டு அடிக்க போறான். பரவாயில்ல, இது அலோடு இல்லை சாஸ்திரப்படி. அதனால நாம் வாழ்கின்ற காலத்திலே நாம் நம்மளையே தீர்த்து கட்டி விடணும், நம்மளை ஃப்ரீ ஆக்கி விடுறது. திஸ் இஸ் வாட் ரமண மகர்ஷி டிட். சும்மா படுத்தார், கண்ணை மூடினார், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னார். he declared himself போதம் ஸ்ட்ரைக் ஆச்சு. போதம் ஸ்ட்ரைக் ஆகுறது என்ன? ஆத்மாவை சாஷ்டாங்கமாக ஸ்பஷ்டமாக பார்த்து விட்டார். வெக்தா வெக்த ஸ்வரூபின்யை நமஹா. ஆத்மாவினுடைய ரெண்டு உருவம், ஒன்னு வெக்தம், இன்னொன்னு அவ்யக்தம். அவ்யக்தா மகதகங்காரா அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சோ மனிதனுடைய உடம்பில் இருந்துட்டே சில பேர் இந்த ஆத்மா வடிவத்தை பார்க்கிறார்கள். ஏன்னா அந்த உடம்ப கொண்டுட்டாங்க. இப்ப ஆத்மா மட்டும்தான் பாக்கி. உடம்பு போயிடுது அப்படின்னா உடம்புல உள்ள சேர்ந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுறது இல்லவா? ஒரு போன்ல பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டா போதும், எல்லாம் அங்கே இருந்துகிட்டது. மதர் போர்டு, சுவிட்சு, வர்ணாங்க எல்லாம் இருக்கட்டும். அதுக்குள்ள பேட்டரி வெளியில அவுட்டு. இன்னும் ஒர்க் பண்ணும். சோ நமக்குள்ளே நாம் தேட வேண்டியதான ஒரு உத்தமமான ரகசியம். இந்த ரகசியத்தை இவ்வளவு நாளா தெரிஞ்சுக்காம போறது ஒரு பெரிய தவறு. இத்தனாம் பெரிய ஒரு மகத்தரமான இந்த அதிசூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கிறதான அந்த பரமசக்தி இது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, வேற எங்கேயும் இல்லாதது. இது உள்ள நம்ம கிட்ட இப்ப சொந்தமாக நம்ம கைக்குள்ளே இருக்கு அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிச்சு அதை நாக் பண்ணி எங்கே இருக்கா என்ன கேட்டு அதுக்கு பின்னாடி நடக்கிறதுக்கு பேரு தான் அந்த டிட்டர்மினேஷன். அதுதான் உற்று பார்க்கல் இருக்கு. சோ அதையே கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும், அவர் முக்தனாகி விடுவார். எதிலிருந்து? சரீர பந்தத்திலிருந்து முக்தனாகி விடுவார். சரீர பந்தத்திலிருந்து முக்தனாகிவிட்டானால் ஆல்மோஸ்ட் எல்லாத்திலிருந்து முக்தி ஆயாச்சு. இப்ப அந்த ஜீவன் ஆத்ம வடிவமாயிடும். உடம்புல வந்து அதுக்கு ஜீவன் பேர போட்டு ஜீவன் சர்வசாதாரண சுகமா சந்தோஷமா இருந்து போயிடுறது. போனதுக்கு அப்புறம் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, போயிடும். ஆனா போக விடாம கர்ணமந்திர ஜபம் பண்ணி காயத்தால கட்டி போட்டு பாடிக்கும் அக்னிக்கும் சம்பந்தத்தை உருவாக்கி பிரேதம் அப்படிங்கறத அந்த பேரை சொல்றாரு. நம்ம சொல்லிக்கிறோம். ஆக்சுவலி யாரோட ரியாலிட்டி பார்த்திருக்கா, கொஞ்சம் பார்த்துட்டே சொல்றா அப்படிங்கிறா, நம்பித்தான் இருக்கிற வர வழி கிடையாது. அப்படி கிடையாது. உடம்ப பிரியம் உண்டதுக்கு இல்லே சொல்ல. ஏன்னா இந்த உடம்ப வழியா நினைச்சு பார்ப்போங்களே. இப்போ நீ குருவாயூர்ல தரிசனத்துக்கு போறேன், சாதாரணமா 1.5 மணி நேரம் கியூ நிற்கணும். ஏகாதசி அன்னைக்கு வியாழக்கிழமை சேர்ந்து வந்துருக்கு போயிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைண்ட்ல என்ன இருக்க உங்களுக்கு, ஒரு வேலை யாருமே இல்லாம நம்ம மட்டும் இந்த சுகமா பகவான்கிட்ட முன்னாடி 2 மணி நேரம் உட்காந்து பார்க்கணும். நம்மளை தள்ளிவிடக்கூடாது, போகும்போது அங்கிட்டு போக சொல்லக்கூடாது, சௌக்கியமா அப்படியே இருந்துருக்கான்னு ஒரு ஆசை இருந்து உங்களுக்கு மைண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆசை நிறைவேறலை. அதுக்குள்ள உடம்பு போயிடுது. அப்ப என்ன நிலைமை ஏற்படுது?
அதனால உடம்புனால என்னெல்லாமோ நல்ல நல்ல காரியங்கள்லாம் அச்சீவ் பண்ணுங்கிறதான ஆசை இருந்திருக்கு. அதுக்கு அது துக்கப்படுமே தவிர, அப்பா இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு வச்சிருக்காளே, சாப்பிடறதுக்கு முன்னாடி போயிட்டோமே, அதை பத்தில வரி பண்ணாது. அதான் நம்மளா ஒரு புதுசா உண்டாக்கின ஒரு சித்தாந்தங்கள். ஒரு 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 கேங் அது வருவது. ஏன்னா இத்தனை மந்திரங்கள் அனலைஸ் பண்ணதுல இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு நிலையில ஜீவன் அப்படின்னா அப்படிதான் இருக்க வழி உள்ளதே தவிர இவா சொல்ற மாதிரில இருக்க வழி இல்லை. அவ்வளவு சீப்பு கிடையாது ஜீவன், அவ்வளோ மட்டம் கிடையாது. நாமளாக அதை துரத்தி விடுறோமே தவிர, துரத்தி விடுறது சும்மா துரத்தி விடாம அதுக்கு ஒரு பேரும் போட்டு விடுறோம். பெயர்த்தையும் போட்டு விட்டுறோம். அதுக்கப்புறமா அதுக்கு என்னைக்கு ரிலீஃப், முதல்ல சின்ன சின்ன கேஸ் எல்லாம் பிடிச்சி வச்சாங்க, போலீஸ் பிடிச்சிட்டாங்க, ரிமாண்ட்ல ஜெயில போட மாட்டாங்க, ரிமாண்ட்ல உட்காந்துருக்கணும். கடைசியில விதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயில போடுவேன், போடணும் வேண்டாமா தெரியும். அதே மாதிரி ஒரு டெம்பரரி அப்ரோச், பிரேதம்ங்கிறதான பேரை போட்டுட்டு 10 நாளைக்கு போறதுக்கு ஒரு விசா கொடுப்பேன், மல்டிபிள் என்ட்ரி விசா, சுத்தி சுத்தி வரட்டும். 11வது நாளைக்கு ருத்ரஹோமம் பண்ணி பிரேதத்த விமோசனார்த்தம் அப்படின்னு சங்கல்பத்தை சொல்லி பிரேதத்தை உனக்கு விமோசனம் கொடுக்கறேன் அப்படின்னு பேரு. முன்னாடி யாரு பேர் போட சொன்னா? இன்னும் பேட்ட புதுசா ஒரு விமோசனம் இருக்கு, புரியுதா? நிறைய ரிசர்ச் பண்ணி நல்லா டீட்டெயிலா அனலைஸ் பண்ண வேண்டியதான ஒரு தத்துவம் இது. என்னெல்லாமோ ஒரு கோச்சி இருக்கு, இல்லை சொல்லுங்க. ஏன் யாரு பால் போட சொன்னா? ஆக்சுவலி நிறைய மகான்கள், நிறைய ஆசிரமங்கள் எல்லாமே கூட அவ டைரக்டா சம்ஸ்காரம் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். பிகாஸ் சரீரம் போயிடுச்சே தவிர ஆத்மாவுக்கு சம்பந்தமே இல்லை. அது பார்த்து போயிட தேவையான ஜிஸ்ட்ல எடுத்துட்டு அந்த மெமரி கார்டுல தேவையான டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து அது போயாச்சு. இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, புரியுதா? நீங்க 7 சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும், 9 சீரிஸ் வாங்கி போடுறேன், பட் சிப் ஒண்ணுதான், சிப் இருக்க அந்த டிவைஸ் மாறி இருக்கு யூஸ் பண்ணது, அந்த அளவுக்கு தான் அது. அது அழுவும் செய்யாது. ஐயோ 5வது சீரிஸ்ல இருந்து 7வது சீரிஸ் போட்டிருக்கே, சரி ஒர்க் பண்ண தெரியல சொல்லுமா பண்ணாது, டக்கு டக்கு அடிக்காத வாட்டு ஒர்க் பண்ண. அந்த இன்டர்னல் சீக்ரெட் இருக்கிற டெக்னாலஜிங்கிறதா இருந்தது. அதுதான் இறைவனுடைய லே டவுன் பாலிசி, அதுதான் மாஸ்டர் பிளான். இதெல்லாம் தான் மேல் உலகங்கள நடந்துட்டு இருக்கு. என்ன மேல் உலகம்? புவர் லோகம், சுவர் லோகம், மகன் லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் போன்ற லோகங்கள்ல இந்த டெக்னாலஜிக்கல் அனலைசிஸ் நடந்துட்டு இருக்காங்க. அது சாதாரணமாக ஒரு மனிதன்மாக எடுத்துட்டு சும்மா யூஸ்லெஸ் குவாலிபிகேஷன்ல வச்சு அந்த கோடிங்க படிக்கவும் முடியாது, படிச்சா புரிய தெரியாது. ஒன்னும் தெரியாதவருக்கு ரஷ்யன் பாஷா கொண்டு கொடுத்தாருன்னா இங்கிலீஷ் லெட்டர் இருக்கா மேலும் பாப்பா இப்படி போட்டு போவேன், அது மாதிரி தான் இருக்கு ஆல்மோஸ்ட் லெட்டர். திருப்பி போட்டு பாப்பா, இந்த பக்கம் போட்டு பாப்பா, படிக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சோ மனிதன் அறிவுனால ஒருவாழ உருப்பட வழி உண்டு, அறிவுனால கெட்டு போட்டு வழி உண்டு. அதனால முன்னாடி ஸ்லோகங்களே சொல்லியிருக்காரு, இவங்களெல்லாம் லிமிட்டுக்கு மேல் நம்பாத, இவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. இந்த அத்தனை உபாதிகளை என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒன்ன அவ பெட்டாலியனுக்குள்ள இழுத்துட்டு போக முயற்சி பண்ணுவாளே தவிர உனக்கு ஃப்ரீடத்தை கொடுக்கறதுக்கு யாரும் உதவ மாட்டா. அதனால யூ பி செல்ஃபிஷ் பிகாஸ் யூ ஆர் செல்ஃப். நோ, யூ பி செல்ஃபிஷ் டு கிராப் மேக்சிமம் எது தேவையோ அதை மட்டும் அதுகிட்ட எடுத்துட்டு அதை தள்ளிவிடும். ஒரு தடவை பகவான சாஷ்டாங்கமாக பாக்குறது, கேசாதி பாதம் பாதாதி கேச பார்த்தாச்சு, உன் கண்ணை மூடிடுவார். ஏன்னா அதுக்கப்புறம் கண்ணை பார்க்க ஆரம்பிச்சு இந்த கேசாதி பாதம் பாதாதி கேசம் போயிட்டு இந்த சைடு அந்த சைடு எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பார். அப்புறம் இங்க நடுநடுவில் பார்த்து மறந்து போயிடும். புரியுறதோ? கோவில்ல பகவான பார்க்க போறா, நேரடியா பகவான் இருக்கா, ஒரு தடவை நேரடியா போய் பார்த்தாச்சு, ஃபுல்லா பார்க்கலாம். அந்த பகவானை பார்த்த அதே சிந்தனையை நாம் கண்ணை முடிந்து உள்ள எடுத்துக்கிறது. உள்ள எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி வெளியே திறந்துட்டோமானா இங்க கொஞ்சம் கண்ணு பறக்கும், இங்க கொஞ்சம் கண்ணு பறக்கும்.
இந்த சைட்ல யாரெல்லாம் இருந்துட்டு இருக்கா, எத்தனை வளவு போட்டு இருக்கா, புது சேனல் போட்டு இருக்கா, புது சாரி இருக்கா, சோகன் சரியா உடுத்திட்டு இருக்காரா, தேவையில்லாத எல்லாம் மைண்ட் அப்படி போக ஆரம்பிச்சிடும். நடுவில் பார்த்து விட்டாச்சு, சைடுவே மட்டும்தான் ஒர்க் பண்றோம். சோ கண்ணுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னா பார்க்காதே பார்க்காதே பார்க்காதே. இதுதான் நாமளாக கொடுக்கக்கூடியதான ட்ரைனிங். எதுக்கு? நம்முடைய ஜீவனுக்கு நாம் கொடுக்கக்கூடியதான செக்யூரிட்டி, காடி, எஸ்கார்ட். இப்படி கொடுக்கலனா கைவிட்டு போயிடும். 383வது ஸ்லோகம். 383வது ஸ்லோகத்திலிருந்து ஆத்ம தரிசனம், ஆத்மாவை நாம் எப்படி பார்க்கலாம், ஆத்மா பார்க்க வேண்டியதான முறை என்ன என்றுதான் அத்தியாயம் ஆரம்பமாகும். 383. விசுத்தமந்தகரணம் ஸ்வரூபே நிவேசி சாட்சி நிவேசி சாட்சிண்யவபோதமாத்ரே சனேஹி சனைர் நிச்சலதாமுபாயான் சனைஹி சனைர் நிச்சலதாமுபானயன் பூர்ணம் ஸ்வமேவானு விதாகயேத்ததா. போதமாத்திர ஸ்வரூபம்னு பேரு இந்த ஆத்மாவுக்கு. வெறும் போதம் மட்டும்தான், அவேர்னஸ் மட்டும்தான். இதுக்கு என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் சாட்சி ஸ்வரூபமா உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கு. ஒன்னும் இந்த பக்கம் இந்த பார்ட்டிக்கும் ஓட்டு போட மாட்டேன், அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட மாட்டேன், இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது சாட்சி ஸ்வரூபமாக இருக்கிறது. சாட்சி தான் வேலை. இது எதனால எல்லாத்தையும் கிராப் பண்ணிட்டே உட்காந்து இருக்கு, அவேர்னஸ் மட்டும் இருக்கு. போதஸ்வரூபன் பேரு. போதஸ்வரூபனும் சர்வசாட்சியுமான ஆத்மா. இந்த போதஸ்வரூபமாகவும் சர்வசாட்சியாகவும் இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவில சுத்தமாக்கப்பட்ட அந்த கரணங்கள், அசுத்தமான அந்த கரணங்கள் கிடையாது, சுத்தமாக்கப்பட்டது. எப்படி சுத்தம் பண்ண முடியாது? ஸ்புடம் போடல்னு பேரு இருக்கு. புத்தி, சித்தம், அகங்காரம், மனசு, இவாதான் 4 அந்த கரணங்கள். டிசைட் என்னது? பகிர்கரணங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அதெல்லாம். இவா 4 பேர். சுத்தமாக்கப்பட்டதான 4 பேர் யாரெல்லாம்? புத்தி, மனசு சுத்தமா இருக்கணும், புத்தி சுத்தமா இருக்கணும், சித்தம் சுத்தமா இருக்கணும், அகங்காரம் சுத்தமா இருக்கணும். அதனால சுத்தமாக்கப்பட்ட 4 பேர். சுத்தமாக்கப்பட்ட அந்த காலத்தை நல்ல திருடதையோட, திருடதைனா நல்ல கான்சன்ட்ரேஷன், நல்ல டிட்டர்மினேஷன், நல்ல கன்விக்ஷன், இல்ல திருடதை சொல்றது. நல்ல திருடதையோட நாம் இந்த 4 பேரை பயன்படுத்திட்டு நிதானமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா 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 நிச்சல தத்துவம், ஜீவன் முக்தி, நிச்சலமான சலனமில்லாத ஒரு நிலையில நாம் மெதுவா சனி 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 சொல்றாரு. சனி அப்படின்னா ஸ்லோ 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 ஸ்லோவாக ஒருவன் தன்னுள்ளே எல்லா பார்வையும் தனக்குள்ளே பண்ண ஆரம்பித்து விட்டார். ஆனால் அவனுக்கு பிரம்மானந்த பூதி, ஆத்மானந்த பூதி, ஆத்மானந்த சுகம் என்பதான விஷயங்களை தெரிஞ்சுக்கூட ஒரு பாக்கியம் ஏற்படும். அப்படி தெரிஞ்சுக்கிறதான அந்த அறிவு ஏதோ அதுதான் ஆத்மா, அது ஆத்ம தரிசனம். சோ ஆத்ம தரிசனத்தில் சொல்றது அப்படின்னா போதமாத்ரா ஸ்வரூபன், போதத்தினுடைய போதம் நமக்கு தேவை. போதை இல்லைன்னா நாம் உணர்ந்தோமா இல்லையா தெரியாது. பிரஜ்ஞை தேவை, உணர்ந்தோமா இல்லையோமா தெரிஞ்சுக்கிறதுக்காக. டாக்டர்ஸ் வந்து கேட்பா இல்ல பேஷண்ட் கிட்ட, உங்க பேர் என்ன, ஆளாபிசாரம் கேட்பாங்க. அவ்வளவு நேரம் அதுலயே எதிர்க்கு பெரிய அஸ்வரத்துல அவங்க பேடு கொடுப்பாங்க. பேஷண்ட் பக்கத்துல எல்லாம் போட்டிருக்கா, பேரு, நாடு, நட்சத்திரம், வயசு, வயசு, ஹைட் எல்லாம் போட்டிருப்பார். பேஷண்ட கூப்பிட்டு கேட்பா, உங்க பேர் என்ன? ராமச்சந்திர ஐயர் கரெக்டா சொன்னா ஓகே.
சரிடா, நான் காட்டுங்க அப்படிங்க, கண்ணை காட்டுக்கோ அப்படிங்க. கண்டிஷன்ல தான் இருக்கு. அத மாதிரி சூக்ஷ்மமாக ஒரு மனிதன் தன்னுடைய பிரக்ஞை விட்டு போறதுக்கு முன்னாடி அறிவு வந்து தெளிவான சுத்தமான அறிவோட இந்த ஆத்மதத்துவம் என்ன அப்படிங்கறத வந்து உற்று பார்ப்பதனால தனக்குள்ளேயே சர்வசாட்சியம் ஆத்ம வடிவமாக இருக்கக்கூடியதான இந்த சுத்திகரிக்கப்பட்டதான அந்த கரணங்கள் வழியாக, அசுத்தமாக இருந்தால் கண்ணில் தெரியாது, சுத்தமா இருந்தா மட்டும்தான் தெரியும். புரியுதா? சுத்தமான அந்த கரணங்கள் வழியாகத்தான் இது தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அசுத்தமான அந்த கரணங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அசுத்தமான புத்தியோ சித்தமோ மனசோ அகங்காரமோ இருந்தும் இறைவனை பார்க்க முடியாது. அப்சல்யூட்லி இம்பாசிபிள். சுத்தமாக இருந்தா எதுவுமே இல்லாம கிளீனா தெரியும் கண்ணுக்கு முன்னாடி. என்ன ஆத்ம தரிசனம் இந்த விஷயம். ரொம்ப சைலண்டா போயிட்டு இருக்கணும், நிச்சலத்துக்கு போயிட்டே இருக்கணும், எதுவுமே சலனம் இருக்கக்கூடாது, சலன ரகிதமாகணும். நிச்சலத்துல போற நேர டைம்ல நமக்குள்ளேயே அந்த ஆனந்த சுகத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த அனுபவ சுகம் என்னவோ அதுதான் ஆத்மா. தோ ஆத்மாவுக்கு நிறைய டெபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதிசூக்ஷ்ம வடிவமானது, பரமாணுவோட பரமாணுவானது, மஞ்ச வர்ணத்தில் இருக்கக்கூடியது, எல்லாம் நிறைய கத்துட்டோம் நாம. அப்பேற்பட்டதால் அந்த ரகசியமான அந்த சூக்ஷ்ம தத்துவத்தை நாம் பார்க்கறதுக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்ண சொல்றார். சோ அறிவு, போதம், கான்சியஸ்னஸ் தவிர வேற எதுவும் ஆக்டிவா இருக்கக்கூடாது. எவ்ரிதிங் மஸ்ட் பி இன்ஆக்டிவ். ஆல் சுவிட்ச் இஸ் ஆஃப். அந்த கலாபட்டிக்கு மேல இருக்கிறதான இந்த பகவானுக்கு பக்கத்துல எரிஞ்சுட்டு இருக்க சின்ன ஒரு லைட் இருக்கே, அது மட்டும்தான் எரியணும். மற்ற அத்தனை ஃபேன் சுவிட்ச், லைட் சுவிட்ச் எல்லாம் ஆஃப். The entire hall become very silent. No one is there to eat. No one is there to supply. ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை. அப்படி க்ளோஸ் பண்ணி ஃபுல் டார்க். அப்படி வர நேரத்துல all of a sudden somebody put their head inside that room. அவங்களுடைய கண் திருஷ்டி எங்க போகும்? அந்த ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கமே அங்கதான் போகும். ஈவன் சில இடங்கள் ஊதுவத்தி மட்டும்தான் இருக்கும், ஒரு டாட் அளவுக்கு தான் இருக்கும் ரெட் கலர். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு போறது எதுக்கு? இந்த லைட். அந்த மாதிரி அதிசூக்ஷ்மமாக இருந்தா கூட நம்மளுடைய மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற சர்வமும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணினா கூட சர்வசாட்சி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதாக தத்துவம் இருக்கு. மகா பிரளய சாட்சின்னே மகா நிதாசமத்துல அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றான். அந்த தத்துவம் ஏதோ அந்த தத்துவம் இது உள்ள இருக்கிறதான தத்துவம் ஒண்ணுதான். அப்ப எனக்கு அந்த லைட் காண்றது, எனக்கு அந்த ஜோதி ரூபத்தை தெரிஞ்சுக்க முடியாது, அந்த போதஸ்வரூபனான பரமாத்மா சைதன்யத்தை எங்க உள்ளேதான் இருக்காரு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு. இப்போ இனிமே என்ன? எனக்கு பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, ஒண்ணும் இல்லை, சமாதி, ஃபுல் டிராப் அவுட், நிர்சத்தமாயிடும், ஸ்திரமாயிடும். அதான் சனேகி யூஸ் பண்ற காரணம் இந்த வார்த்தை. இப்படி செய்யக்கூடியதான ஒருவனுக்கு பிரம்மாத்மானுபூதிக்கு அவன் பாத்திரமாகிறான், எலிஜிபிலிட்டி வரதவருக்கு அப்படிங்கிற 384வது ஸ்லோகம். தேகேந்திரிய பிராண மனோஹாமாதிபிஹி ஸ்வஜ்ஞான முக்தை அகில லைருபாதிபிஹி விமுக்தமாத்மானமகண்டரூபம் பூர்ணம் மகாகாச மிபாவலோகயேத். தேகேந்திரிய பிராணமனோ அகம் ஆத்மபிஹி. பிசைட்ஸ் இதை தவிர அப்படி ஸ்வஞானம், தன்னுடைய ஞானத்தினால, தான் அனுபவிக்கக்கூடிய ஞானத்தினால எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது.
விமுக்தமாத்மானம் அகண்ட ரூபம். விமுக்தமாக இருக்கக்கூடிய விசேஷமான முக்தி, விசேஷமான முக்தி இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம். பூர்ணம் மகாகாசம், பூர்ணமாக எப்பேற்பட்டது ஆகாசத்துக்கு சமமானதான இந்த மகத் தத்துவத்தை நான் அடைகிறேன், தெரிஞ்சுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேங்கிறதான மகத்தை சொல்றார். அதாவது நம்மளுடைய சுய அஜ்ஞானத்தினால நாம் கற்பிக்கப்பட்டதுதான் இந்த உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கங்களும். நம்மளுடைய ஓன் அஜ்ஞானம் தான் இதுக்கு காரணம். காரணம் நான் என்றதானது யாரு? சரீரம் அல்ல, ஆத்மா. ஆனா நம்மளுடைய நம்பிக்கை என்ன? நம்மளுக்கு இதுவரைக்கும் கிடைச்சிருக்க அறிவினால இந்த கையை காலு நாக்கு மூக்கு உடம்பெல்லாம் இருக்கிறதான இந்த உடம்புக்கு பேரு தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சோ அதனால சொல்றாரு, தன்னுடைய அஜ்ஞானத்தினால கல்பிக்கப்பட்ட சரீரம், மனசு, புத்தி, பிராணன், அகங்காரம், இப்பேற்பட்டதான எல்லா உபாதிகளையும் அதுல இருந்தெல்லாம் விட்டு நிற்க வேண்டியது. சரீரத்திலிருந்து விட்டு நிற்கணும், மனசிலிருந்து, புத்தியிலிருந்து, பிராணனிலிருந்து, அகங்காரத்திலிருந்து, எல்லா விதமான எல்லாமே உபாதிகள். உபாதிகள் அப்படின்னா அந்த டைமுக்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடியதான ஒரு டிவைஸ். உபாதிகள் விட்டு நகர்ந்து எதிர்த்தையும் ரொம்ப தேவைக்கு மேல ஒரு சம்பந்தத்தை காட்டிக்காம அகண்ட சுரூபமாக இருக்கக்கூடியதான ஆத்மாவை மட்டும் மகாகாசகா, ஆகாசத்துக்கு சமமாக எண்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியதான ஸ்பேஸ் இருக்கு, அத மாதிரி நாம் கற்பனை செய்து கொண்டு இல்லைன்னா உணர்ந்து போதம் வழியாக, பிரக்ஞை வழியாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். அறிவு வழியாக, புத்தி வழியாக, சித்தம் வழியாக, அகங்காரம் வழியாக. அகங்காரம் தான் இதெல்லாம் உணர்றது. இருந்தா கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்முறையில அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நம்ம சொல்படிக்கு அதனுடைய இன்ஃபுளுன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அதனோட இன்ஃபுளுன்ஸ் நாம போயிடக்கூடாது. அந்த வின்னிங் பவர் இருக்கணும் ஜிதேந்திரியராக இருக்கிறதுனால. சோ போதம் வழியாக பிரக்னையில நாம் அதை உபாசனை செய்துக்க வேண்டியது. இப்படி நிஷ்டையில் இருக்கக்கூடியதான ஒரு சாதகன் கொஞ்ச நாட்கள்ல அவன்தான் ஆத்மா, அல்லனா அந்த ஆத்மா என்பதுதான் நான் என்றதான அந்த உணர்வை தன்னுடைய இந்த ஹிருதயாகாசத்துக்குள்ளேயே பார்த்து, அது இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, அடுத்த ஸ்லோகத்தை ரொம்ப கிளாரிஃபை வந்த விஷயம் 385வது ஸ்லோகம். கடகலச குசுல சுச்சி முக்கியைர் ககன முபாதிசதைர் விமுக்தமேகம் பவதி ந விவிதம் ததைவ சுத்தம் பரமமகமாதி விமுக்தமேவ. உபாதி சம்பந்தத்தினால ஆகாசத்துக்கு கூட ஒரு பேரு கிடைக்கிறது. உபாதியினால ஆகாயத்துக்கு டிஃபரெண்ட் ஸ்பேஸுக்கு டிஃபரெண்ட் பேரு கிடைக்கிறது. ஒரு சின்ன டாக்டிக், ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ கிளியரா புரியும். எப்படின்னா, அதுபோல ஆத்மாவுக்கும் உபாதியினால மட்டும் நானாத்வம் கிடைக்கிறது, டிஃபரன்சியேஷன், அதான் டுவாலிட்டிங்கிறது உருவாகிறது, துவைத புத்தி துவைத பாவனை உருவாகிறது, பெருசு சின்னதுங்கிறதான பாவனை ஏற்படுகிறது. ஒரு குடம், ஒரு பானை, ஒரு சட்டி, ஒரு ஊசி, எல்லாத்துக்குமே பேரு கிடைக்கிறது. ஓரோ அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் அவ அதை ஆக்கிபை பண்றதுனால. இப்ப நாம இந்த உடம்போட இந்த இடத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றோம். நம்ம ஊசி ஒரு ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றது, குடம் இருக்கு, ஜார் இருக்கு, கிளாஸ் இருக்கு, பாத்திரங்கள் இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்னால மட்டும்தான் அதுக்கு இந்த பேரு. அந்த ஸ்பேஸ் உடஞ்சு விட்டு வச்சுக்கோளேன், பேரு போயிடும். நல்ல ஒரு பானை இருக்கு, மண்பானை, அந்த பானைக்கு மண்பானைன்னு பேரு. அது நிறைய தண்ணியில வச்சு வச்சுக்கல, அந்த பானை கீழே விழுந்து உடஞ்சு போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்னோட ஸ்பேஸ கிளைம் பண்ண முடியாது, உடஞ்சு கொடுத்தது.
அதுக்கு ஸ்பேஸ்ல கிளைம் பண்ண முடியாது. பானைங்கிறதான் பேரும் கிடையாது. உடஞ்சு போன பானையினுடைய தூள்கள் அங்க கிடக்க போகுது, அந்த ஃபுல் நேம் போயிடுது. அத மாதிரியே நமக்கு நம்மளுடைய அகங்காரம் போயிடுது அப்படின்னா நம்மளுடைய எல்லாம் போயிடுது. மானம் அபமானம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கே இல்லவா? சன்மானம் ஒன்னொன்னு போக போக நம்மளுடைய ஒண்ணு பாட்டுக்கு இறந்ததுக்கு சமானம். முன்னைய காலத்து ராஜபரணத்துல வந்துட்டு பிராமணன் தூதனாக போனானா அவனோட குடுமையை கட் பண்ணிடுவான். பிராமணனுடைய குடுமையை கட் பண்ணா அவனை வந்து குரங்குக்கு வாயில நெருப்பு வச்சு விடுவான். அதுதான் பண்ணான் ஸ்ரீலங்காவில ராவணனுடைய அரண்மனையில அனுமானுக்கு தெரியுமில்லவா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாகங்களை டச் பண்ணி விட்டோமானா அது அவளுக்கு பெரிய இஷ்யூ ஆயிடும், அது அவளுக்கு அவமானம் சமானமாயிடும். அத மாதிரி ஒவ்வொரு பொருளும் உலகத்துல இந்த ஸ்பேஸ் அது வச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த கிளாஸ் அப்படின்னா இப்படி இருக்கிறதா இந்த ஸ்பேஸ். இந்த கிளாஸ் உடஞ்சு போயிட்டு வச்சுக்கோளேன், இந்த ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் ஆயிடும். பெரிய ஒரு ஸ்பேஸ்ல அந்த சின்ன ஸ்பேஸ் மெர்ஜ் ஆயிடும். நம்ம வந்து இந்த உடம்ப வச்சிருந்து, இந்த உடம்பில் இருக்கிற அறிவை வச்சிருந்து, இந்த புத்தி சித்தம் அகங்காரத்தை வச்சிருந்து நாம என்னெல்லாமோ ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றோம். அதையெல்லாம் உடைச்சுட்டோமானா நாம் யாரு? பூர்ணம் சூன்யமாயிடும். அதுதான் அப்சல்யூட் பிரம்மன்கிறதான பேர்ல சொல்லப்படுறது. ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை சூன்யன்னா பரம சூன்யாவஸ்தா. அதனால உடம்பு, மனசு, புத்தி, பிராணன், இந்திரியங்கள் இவதான் ஆத்மாக்களுக்கு உபாதி. ஆத்மா என்றால் ஆத்மாவுக்கு யாரெல்லாம் உபாதியாக இருக்காங்க? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் போன்றதானது. உடம்பு இதெல்லாம் தான் ஆத்மாவுக்கு உபாதி. ஸ்பேஸ்க்கு என்னெல்லாம் உபாதி? ஆகாசத்துக்கு, ஆகாசத்துல என்னதெல்லாம் வச்சிருக்கோமோ நாம, ஒரு இந்த ஒரு பாட்டு வச்சிருக்கோமா, இந்த பாட்டுல இருந்து ரவுண்ட் இருந்து பூரா இதோட ஆகாசம். ஊசி மணி இருக்க, ஊசி மணி ஒரு ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றதும் டாப் ஆகல. எல்லாம் ஆக்கிபை பண்ணக்கூடியதாக அந்த ஸ்பேஸ், அந்த ஆக்கிபை பண்றதா அந்த டிவைஸ் உடஞ்சு கொடுத்ததுன்னா இந்த ஸ்பேஸ் என்ன ஆயிடும்? பெரிய ஸ்பேஸ்ல மர்ஜ் ஆயிடும். அத மாதிரி நாம் ஆக்கிபை பண்ணக்கூடியதான ஞானம், அஜானம் போன்றதான எல்லாத்தையுமே பரமாத்ம தத்துவத்துல லயமாக்கி விட்டோமானா யாரு பாக்கி இருக்கா? பரமாத்மா மட்டும்தான் பாக்கி, வேற யாரும் இல்லை. இது எத்தனை ஸ்லோகத்துல படிச்சோம்? நம்ம முன்னாடியே படிச்சுட்டோம். அப்ப இங்க கொண்டு ஜாயின் பண்ற அந்த விஷயத்த அன்னைக்கு அங்க வியாக்கியானம் பண்ணனுடைய எக்ஸ்டென்ஷனுங்க. அதனால உபாதிகளை கைவிட்டதான ஆகாயத்துக்கு அந்த உபாதிகள் போதனதுனால அந்த இடமெல்லாம் மகாகாசத்துல எப்படி போய் சேர்ந்துருத்தோ அத மாதிரியே மனிதர்களும் அவங்களுடைய சின்ன 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 ஸ்பேஸ் ஆக்கிபை பண்றாளே, அகங்காரம் என்னுடையது, நான் என்றுதான் அந்த ஒரு ஏரியா, அந்த போர்ஷன், இதெல்லாம் விடுற நேரத்துல அவங்க என்ன ஆயிடுவா? அத்வைதமான சச்சித் ஆனந்த பரமானந்தமாக இருக்கக்கூடியதான அந்த பரமாத்ம தத்துவத்துல லயமாகி விடுகிறார்கள். அப்படி லயமான ஒரு நிலை என்னமோ அதுதான் அந்த நேரத்தில் தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும், தரிசனம் பண்ண முடியும். அதுதான் ஆத்மா, அதுதான் யதார்த்தமான உணர்வு.